அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த புதன்கிழமை இந்த இரவு 7 மணி அளவிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 839வது தேவனுடைய வார்த்தை, யாத்திராகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 13வது வசனம். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. இன்றைக்கு நீங்க காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இன்றைக்கு அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா எகிப்தினுடைய இராணுவங்களும் எகிப்தினுடைய ராஜாவா இருந்த பார்வோன் ராஜாவும் பெரும் பிரச்சனையா இருந்தாங்க. தொடர்ந்து பிரச்சனை, அவங்கள தொடர்ந்து நோகடித்து கொண்டே இருந்தான். அப்போ மோசே தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை பேசுறாரு, இனிமே பயப்படாதீங்க, இன்றைக்கு நீங்கள் காணக்கூடிய எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். என்னைக்கும் அந்த பிரச்சனை வராது. பர்மனன்ட் சொல்யூஷன், நிரந்தர வெற்றி தேவன் உங்களுக்கு செய்வார்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவராகிய தேவன் நமக்கு நிரந்தர வெற்றியையும் நிரந்தர சுகத்தையும் நிரந்தர சமாதானத்தையும் நிரந்தர ஐஸ்வர்யத்தையும் தான் நம்ம எல்லாரும் ஆசைப்படுவோம். அதற்கு கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை தரணும். நமக்கு எதிரானவர்களை கர்த்தர் எப்படி எடுத்து போடுவார் தெரியுமா? நீ தேடியும் காணாதிருப்பாய், உனக்கு எதிரானவைகள் இல்பொருள் ஆகும்படியாய் செய்வேன். இது கர்த்தர் கொடுத்த வாக்கு. நமக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சிலுவையில் நம்ம பாவங்களை மன்னித்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே நம் பாவங்களை மன்னித்தார். சாத்தானை தலையில் நசுக்கி தன் காலால் மிதித்தார். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டு நமக்கு நிரந்தரமான சுகத்தையும் விடுதலையும் கர்த்தர் சமாதானத்தையும் கொடுத்தார். அது நிரந்தரமானது. அது மறுபடியும் வந்து நம்மளை பிரச்சனை பண்ணாது. சாத்தானுக்கு அதிகாரம் கிடையாது நம்மளை ஜெயிக்கிறதுக்கு. ஆனா அப்பப்போ நமக்கு தீமைகளையும் பிரச்சனைகளையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் வேதனைகளையும் கலகங்களையும் எதையாவது கொடுத்து கொண்டுதான் இருப்பான். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நம்மள. ஏனென்றால் நிரந்தர ஜெயம், நிரந்தர வெற்றி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஜெயிச்சிட்டாரு. பாவத்திலிருந்து வெற்றி சிறந்தார். அப்ப அப்படிப்பட்ட ஆண்டவராகிய தேவன் பாருங்க, ஒரு பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வராங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொன்னாரு? மார்க்கு புஸ்தகம் 9வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். பிசாசை நோக்கி, இனி இவனுக்குள் போகாதே, இனிமே இவங்கிட்ட இந்த பிரச்சனைய, இந்த பாடுகளை, இந்த சோதனைகளை பிசாசை நீ வைத்துக் கொள்ளாதே, நிரந்தரமா இவனை விட்டு போ என்று சொல்லி கட்டளையிட்டார். அவ்வளவுதான். பிசாசு அவனுடைய வாழ்க்கையிலே வரவே இல்லை. ஏன்னா அது கர்த்தர் கொடுத்த வாக்குல. அப்போ இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்திருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மோசேயின் மூலமாய் சொல்லப்படுகிற வாக்கு இதுதான். இன்றைக்கு நீ காணக்கூடிய எகிப்து பிரச்சனையா இனி என்றைக்கும் நீ காண மாட்டாய். எகிப்தை அடியோடு அழித்தார். குதிரைகளையும் இராணுவங்களையும் சேனைகளையும் செங்கடலை பிளக்கச் செய்து கர்த்தருடைய ஜனங்களை காப்பாற்றி வெட்டாந்தரையில் நடக்கச் செய்த தேவன் எதிராயிருந்த அந்த எகிப்து தேசத்தினுடைய சேனைகளை அந்த அலைகளினால் கடலினால் மூழ்கி சாகடித்தான். கூட லேட்டஸ்டா கூட அது செங்கடலை ரிசர்ச் பண்ணும்போது அன்றைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த குதிரையினுடைய ரதங்களினுடைய அந்த சக்கரங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க. எவ்வளவோ ஒரு உண்மையான ஒரு தேவன், எவ்வளவு உண்மையான ஒரு பைபிள், எப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன், இத்தனை ஆண்டுகள் நடந்த ஒரு அதிசயங்களினுடைய கண்டுபிடிப்பு. அப்ப அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இன்றைக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு நீ காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டாய் என்று சொன்னால், இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இனிமேல் உன்னை வராது. உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த பாவம் இனி உங்களை மேற்கொள்ளாது. உனக்கு வந்து கொண்டிருந்த பிரச்சனைகளை கண்டு நீ பயப்படாத. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை சுகப்படுத்திட்டா மறுபடியும் அவனுக்கு நோய் வராது. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்திட்டால் பாவம் அவனை தொடாது. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை ரட்சித்துட்டா இந்த உலகத்துல சாத்தானுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன், என்னில் பிறப்பதெல்லாம், அதாவது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஜெயிக்க பிறந்த பிள்ளைகள் நாம், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். பிரச்சனைகளை கண்டு, தோல்விகளை கண்டு, சின்ன சாத்தான் செய்கிற அந்த சின்ன காரியங்களை கண்டு பயப்படாதீர்கள். இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லுங்கள், இன்றைக்கு காணும் எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர் என்று சொல்லி அழித்தீரே, எனக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அப்படியா என்றைக்கும் காணாதபடி, தேடியும் காணாதபடி இல்பொருள் ஆக்கும் ஆண்டவரே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை நிரந்தரமான ஜெயம் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. அடுத்த தேவ செய்தியோடு நான் உங்கள் காட் சர்வன் சகரியா சதீஷ்குமார்.